வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு மாத பென்ஷன் உயர்வு சார்ந்து புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த பென்ஷன் உயர்வு யாருக்கெல்லாம் பொருந்தும், எவ்வளவு ரூபாய் பென்ஷன் தொகை அதிகமாக கிடைக்கும், எப்போது முதல் உயர்த்தப்பட்ட பென்ஷன் கிடைக்கும் என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது புதிய அறிவிப்புகள், அரசாணைகள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி DA உயர்வு சார்ந்து அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும், எவ்வளவு அகவிலைப்படி சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது என்பது குறித்து பார்ப்போம். மத்திய மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்து வருவோருக்கு ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மத்திய மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றோருக்கு ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் நேரடி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு எந்தவித தாமதமும் இல்லாமல் அரசு அறிவிக்கும் அகவிலைப்படி அகவிலை நிவாரணம், சம்பளம், ஓய்வூதிய உயர்வு மற்றும் பிற சலுகைகள் கிடைக்கும். ஆனால் அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றோருக்கு அரசு அறிவிக்கக்கூடிய சலுகைகள் தாமதமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ஓய்வூதியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறுவதற்கு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவார்கள். மேலும் நீதிமன்றங்களுக்கு சென்றும் சலுகைகளை பெற்று வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றோருக்கான அகவிலைப்படி DA உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அறிவிக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் அரசு துறை ஓய்வூதியர்களுக்கு தொடர்ச்சியாக அகவிலைப்படி உயர்வு கிடைக்கும் நிலையில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு 2015ஆம் ஆண்டு அக்டோபருக்கு பின்பு அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டது. அதனை எதிர்த்து போக்குவரத்து ஓய்வூதியர் அமைப்புகள் தரப்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள், நீதிமன்ற வழக்குகள் தொடர்ந்து அகவிலைப்படி உயர்வு படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி 2016 செப்டம்பர் மாதத்திற்கு முன்னால் ஓய்வு பெற்றோருக்கு அகவிலைப்படி 221% 257% உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல 2016 செப்டம்பர் மாதத்திற்கு பின்பு ஓய்வு பெற்றோருக்கு 42% 58% அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த அதிரடி உயர்வால் ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 2000 முதல் அதிகபட்சம் ரூபாய் 6000 வரை கூடுதலாக பணம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கையினை வலியுறுத்தி வந்த ஓய்வூதியர்கள் தற்போது பலன் பெற்றிருக்கிறார்கள். போக்குவரத்து துறை ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 58% உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்து அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் நல மீட்பு சங்க தலைவர் கதிரேசன் அவர்கள் கூறியிருப்பதாவது: தமிழ்நாடு அரசினுடைய இந்த உத்தரவின் காரணமாக 93,000 போக்குவரத்து ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் மற்றும் நிலுவையில் இருக்கும் பணப்பலன்களையும் வழங்க வேண்டும். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். இத்திட்டத்தை அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.